பெரிய குண்டு கத்திரிக்காய் வந்து என்கிட்ட நிறைய இருந்துச்சு. லைக் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கிட்ட இருந்திருக்கும், இல்லை 1 கிலோவாவது இருந்திருக்கும். ஸோ அது நிறைய இருக்கிறதுனால அதை வந்துட்டு நான் தொகையில் அரைக்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்ல அதாவது சருவு மாதிரி உள்ளது. ஸோ கேரளாவில் வந்து நம்ம கடாயில் தான் நம்ம பண்ணுவோம். கேரளாவில் எல்லாமே வந்து உருளி இந்த மாதிரி சருவம் டைப்பில் தான் அவங்க கடாயாட்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன். உளுந்து போட்டிருக்கேன். காய் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சோறுக்கு டேஸ்ட்டுக்கு இது உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இது சூடு நிறைய நிற்கும், அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். அது வதங்கிறதுக்குள்ளே இப்போவே அழகாக வதங்கிடுச்சு சூடில். இது நம்ம இப்போ அலுமினியம் பாத்திரம் வச்சுருக்கிறதுனால சூடு சீக்கிரமாகிடும். இது ஃபுல்லாக இருக்கிட்டு நம்ம கொஞ்சம் வதங்கிறதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணும்போது நமக்கு எல்லாமே காயிற ஸ்டேஜ் வரட்டமே கரெக்டாக ஆகிடும். எனக்கு திருப்ப கஷ்டமாக இருந்தது. நான் இந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வதக்க போடுறேன். பாதி இருக்குது. இந்த கடாயிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இது பழம் புளின்றதுனால கொஞ்சம் போட்டாலே புளிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நான் இதை முதலே போட்டுட்டேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வதக்கிறதுல போட்டோன்னா கொஞ்சம் புளி போதும். இப்போ பாதி வதங்கிடுச்சு. கொஞ்சம் மூடி கொடுத்து சிம்மிலே வச்சு இன்னும் வதக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி தாளித்து கொட்டிக்கொண்டிருக்கோம். சப்போஸ் சில பேருக்கு கொஞ்சம் சோறு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்போவே இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அந்த சோறுக்கு டேஸ்ட்டும் எடுத்துரும். ஆனால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. திருப்பியும் ஒரு வாட்டி சாட்டே பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் ஒரு துருவியோ இல்லை பில்லையோ போட்டு அரைச்சிட்டு தாளித்து கொட்டி திருப்பியும் வானலில் போட்டு சூடு பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நாளைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் இல்லாமல், அதாவது நாளைக்குன்னா காலையில் செய்கிறத நீங்கள் ஈவினிங்கும் யூஸ் பண்ண போய் 2 வேளைக்கும் எடுக்க போகிறீங்கன்னா தேங்காய் போடாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு தேவைப்படும் போது தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஸோ நான் இது எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் புளியும் உப்பும் கம்மியாக இருக்குது. ஸோ நான் புளி கரைச்சலில் உங்களுக்கு உப்பையும் தூள் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிப்பேன்.